அமர்ந்து கொள்ளலாம். மீண்டுமாய் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், சேனைகளின் கர்த்தர். இன்றைக்கும் உங்களோடு பேசும்படி ஆயத்தமாகும் பொழுது கர்த்தர் கொடுத்த வார்த்தை இது. நேற்று இந்த உபவாச ஜபத்தில் நான் பேசியிருக்க வேண்டிய வார்த்தை, ஆனால் கர்த்தர் இன்றைக்கு எல்லாருக்குமான ஒரு வார்த்தையாய் கொண்டு வந்ததுக்காக நான் ஆண்டவருக்கு துதிக்கிறேன். ஏனென்றால் நான் யோசித்த, ஆண்டவரே இது சபையில் எல்லாரும் எதிர்க்கவும் பேசின வார்த்தையாக நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சேன்னா, உபவாச ஜபத்துக்கு ஒரு சிலர் வருவீர்கள், சில பேருக்கு அந்த வார்த்தை கிடைக்காமல் போய்விடும். அதனால் ஆண்டவரே சபையில் பேசினா அந்த வார்த்தை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்னு ஜெபிக்கும் பொழுது நேற்று தினத்தில் பாஸ் சார்லஸ் அவர்கள் வந்தார்கள், ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார்கள். அவர்களுக்காய் கர்த்தரை துதிக்கிற இன்று தினத்தில் இந்த வார்த்தை உங்களுக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. யார் கர்த்தரோடு ஐக்கியமாய் இருக்க முடியும்? யார் கர்த்தரோடு ஐக்கியமாய் இருக்க முடியும்? ஐக்கியம் என்று சொல்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு வேர்டு. ஃபெல்லோஷிப் என்பது ஒரு ரொம்ப முக்கியமான வார்த்தை. இப்போ நம்ம சபையில் நிறைய ஐக்கியங்கள் இருக்கிறது. ஆண்கள் ஐக்கியம் இருக்கிறது, பெண்கள் ஐக்கியம் இருக்கிறது, வாலிபர் ஐக்கியம் இருக்குது, சிறு பிள்ளைகள் ஐக்கியம் இருக்கிறது. இப்படி ஐக்கியம் என்று சொல்லும்போது அந்த ஃபெல்லோஷிப்ன்றது தான் ஒரு சபை. இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க நமக்கு யாருன்னே தெரியாது, ஆனால் நம்ம சபைக்குள்ளே வந்ததுனால நம்ம எப்படி இருக்கிறோம்? ஒன்றாக இருக்கிறோம். சபைக்குள்ளே இருக்கிறது நம்ம சொந்தக்காராக இருக்கிறோம். புதுசாக வந்திருக்கலாம், ஆனால் சபையில் பக்கத்தில் உட்காந்து பேசும் பொழுது அவங்க நமக்கு ஒரு உறவாக மாறுவாங்க. ஏன் தெரியுமா? சபைன்றது ஒரு ஐக்கியத்தை உருவாக்குகிற இடம். அல்லேலூயா. சபை பிரிவினை உருவாக்குகிற இடம் அல்ல, இங்கு கோபித்து கொள்ளுகிற இடம் அல்ல, இங்கு கோபப்படுகிற இடம் அல்ல. சபை என்பது ஐக்கியத்தையும் சமாதானத்தையும் ஒரு மனதையும் ஒற்றுமையும் கொடுக்கக்கூடிய இடம். நம்ம இழந்து போன எல்லா உறவுகளும் இங்கே நம்மளுக்கு கிடைப்பாங்க. அண்ணன் கிடைப்பார், தம்பி கிடைப்பார், சித்தப்பா கிடைப்பார், பெரியப்பா கிடைப்பார், அத்தை கிடைப்பாங்க, மாமா கிடைப்பாங்க, சில பேருக்கு மாமனார் கிடைப்பாங்க, மாமியார் கிடைப்பாங்க. எப்படியோ இங்கே வந்தால் எல்லாமே கிடைக்குங்க. இது ஒரு ஐக்கியம். சபைன்றது, ஊழியன்றது ஒரு ஐக்கியம். கர்த்தர் அப்படிப்பட்ட ஐக்கியத்தை சபைக்குள்ளாக வைத்திருக்கிறார். சபை என்பது கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும். எப்படி நீங்கள்லாம் ஐக்கியமாக இருக்கிறீங்களோ, சபைன்றது ஆண்டவரோடு ஐக்கியமாக இருக்கணும். நமக்கும் ஆண்டவருக்கும் நல்ல ஒரு கம்யூனிகேஷன் இருக்கணும், நல்ல ஒரு தொடர்பு இருக்கணும். சபையோடு கூட கர்த்தர் இணைந்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் கடவுளோடு ஐக்கியமாக இருக்க முடியும். சபைன்றது ஒரு காங்கிரிகேஷன் மாத்திரமல்ல, ஒவ்வொரு மனிதரும் ஒரு சபையாக இருக்கிறாங்க. நான் கிறிஸ்துவின் சபை. சொல்லுங்க. அப்போ நீங்கள் யாரு? கிறிஸ்துவின் சபை. கிறிஸ்து எனக்கு தலையானவர், கிறிஸ்து எனக்கு தலையா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் தான் என் சரீரத்துக்கும் முழு அதிகாரம் உள்ளவராய் இருக்கிறார். என்னுடைய சரீரம் 2 கைகள் இல்லாமல் இருக்கும் என்றால் எனக்கு ஒரு பெயர் வைக்கப்படும். 2 கால்களில் இருந்தால் எனக்கு ஒரு பெயர் வைக்கப்படும். 2 கண்களில் பார்வை இல்லாமல் இருந்தால் ஒரு பெயர் வைக்கப்படும். என் கைகளில் விரல்கள் இல்லாமல் இருந்தால் அதுக்கு ஒரு பெயர் வைக்கப்படும். வாய் பேச முடியாமல் இருந்தால் அதற்கு ஒரு பெயர் வைக்கப்படும். இந்த சமுதாயம் அப்படிப்பட்டது. இப்படி எல்லா அவயங்களும் சேர்ந்து ஐக்கியத்தோடு செயல்பட்டால்தான் அந்த சரீரத்துக்கு பெயர் சரீரம். ஆமாவா இல்லையா? இல்லைன்னா இப்போது கண்ணு கலங்கினா உங்களை கேட்காமலேயே தானாக கை என்ன பண்ண தொடைக்குது. அதனுடைய பணியை அது செய்கிறது. வலி, சரீரத்தில் எங்கே வலி ஏற்பட்டாலும் கண்களில் தண்ணி வரும். வலி அதாவது அடிப்பட்டால் தான் வலி இல்லை, இருதயம் காயப்பட்டாலும் சில பேருக்கு வலி இல்லை. மனசு பாதிக்கப்பட்டால் கூட கண்களில் நீர் தழும்பும். நம் கண்களில் நீர் அப்படி தேங்கி நிற்கும், அழுதுருவோம். ஏன்னா நம்ம இருதயத்துக்குள்ளும் வலி இருக்கிறது. அப்போ இருதயம் வலி இருந்தால், நமக்குள்ள மனசில் பாரம் இருந்தால் கண்களில் தண்ணி வருது அப்படின்னா இந்த அவயங்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்புள்ளதாக இருக்கிறது இல்லையா? இப்போ இதெல்லாம் ஒன்றுத்துக்கு ஒன்று எல்லாத்துக்குமே சம்மந்தம் இருக்குது. என் கை விரல்களுக்கும் எனக்கும் சம்மந்தம் இருக்குது. என் உடம்பு முழுக்க இருக்கிற அவயங்கள் எல்லாம் என்னோடு கூட சம்மந்தப்பட்டிருக்கிறது. இது சரீரம். இப்போ சபையில் இருக்கிற நாம் ஆண்டவரோடு கூட இணைந்திருந்தால்தான் நீங்கள் கர்த்தருடைய சபையாக இருக்க முடியும். அல்லேலூயா. கோவில் இருக்கலாம், கோவிலில் சிலை இல்லைன்னா அது பேர் கோவில் இல்லை இல்லையா?
சபை இருந்து சபையில் ஆண்டவர் இல்லைன்னா அது பேர் சபை கிடையாது, பில்டிங், ஒரு கட்டிடம், அவ்வளோதான். எனக்குள்ள நான் சரீரமாக இருந்து எனக்குள்ள கிறிஸ்து இருந்தால் நான் சபை. சரீரத்துக்குள்ள கிறிஸ்து இல்லை என்றால் நான் வெறும் சரீரம்தான். கிறிஸ்து எனக்குள்ளே இருந்தால் நான் ஜீவ ஆத்மாவாக இருப்பேன். அல்லேலூயா. இந்த காரியத்தை அப்போஸ்தலனாகிய யோவான் மிக தெளிவாய் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவின் ஜனனம், அவருடைய பிறப்பை குறித்து மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய 3 நற்செய்திகளிலும் அவர் மாம்சமாய் வந்த காரியத்தை பெத்லகேம் என்ற ஊரிலே பரிசுத்த ஆவியினால் கர்ப்பம் தரிக்கப்பட்ட மரியாள் என்கிற ஒரு கிருபை பெற்ற பெண்ணுக்கும் அவளுக்கு நியமிக்கப்பட்டிருந்த புருஷனாகிய யோசேப்பும் ஆண்டவருக்கென்று தங்களை ஒப்பு கொடுத்து மாம்சத்தில் அவர்கள் இணையாமல் ஆவியிலே கர்ப்பம் தரித்து ஒரு குழந்தை பிறந்தது என்பதை மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய சுவிசேஷங்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் யோவான் எதை குறிப்பிடுகிறார் என்றால், இந்த யோவான் 1ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்கள் நம்ம வாசிப்போம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை எப்படிப்பட்ட ஒரு அறிமுகத்தோடு அவர் கொண்டு வருகிறார் என்றால், இயேசு கிறிஸ்து என்கிற நாமம், இமானுவேல் என்று சொல்லப்படுகிற நம்மோடு இருக்கிற தேவன் இன்றைக்கு வந்தவர் அல்ல. மாம்சத்தில் மரியாவின் வயிற்றில் பிறப்பதற்கு முன்பதாக ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆண்டவர் வார்த்தையாய் கிரியை செய்கிற தெய்வமா இருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இது 3க்கும் பல வித்தியாசங்கள் உண்டு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்து, அந்த வார்த்தை தான் தேவனாய் இருந்தது. இது 3ம் எப்படி ஒன்றுபட்டதாக இருக்கிறதோ, இந்த இடத்துல ஒரு திரித்துவத்தை நாம் பார்க்கிறோம். இதுதான் அந்த திரித்துவம். சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா? இது எங்கே எது இணைந்திருக்குதுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. திரித்துவத்துக்கு அடையாளமாக தான் பாஸ்டர் என்ன ஏதோ டிசைன் போட்டுக்கிறாரு, எம்ப்ராய்டிங் போட்டு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, இந்த திரித்துவ தேவனை என்னுடைய இருதயத்தில், இந்த தோல் வஸ்திரத்தில், தோலில் அணிப்படுகிற இந்த வஸ்திரத்தில் நான் போடுகிறேன் என்றால் எனக்குள்ள திரித்துவமான தெய்வம் வாசம் செய்கிறார். அதை உங்களுக்கு காண்பிக்கும்படியாக தான் நான் இங்கே பிரதிபலிக்கிறேன். அல்லேலூயா. அப்போ இந்த ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அல்லேலூயா. திரித்துவமான தெய்வம் அவர் ஆதியிலே இருக்கிறார். அவருடைய வார்த்தை, அவருடைய சிருஷ்டிப்பு முதல் இயேசு கிறிஸ்து மனிதர்களுடைய பாவம் பெருகின பிறகு இந்த உலகத்துக்கு வரல. அவர் ஆதியிலே இருந்தார், ஆதியிலே இருந்தார். அப்போவே வார்த்தையினால் எல்லாவற்றையும் உருவாக்கினார். தம்முடைய கரங்களினால் மனிதனை உருவாக்கினார். அவருக்கும் நமக்கும் சம்பந்தம் உண்டு. அவருடைய சுவாசத்தை நம்முடைய நாசியில் ஊதினார். நீங்கள் உங்களை மூச்சை இழுத்து விடும் பொழுதும் இயேசு என்று சுவாசிக்கக்கூடிய ஜீவ சுவாசத்தை உங்களுக்குள்ளே ஊதும் பொழுது நாம் ஜீவ ஆத்மாவாய் மாறுகிறோம். அல்லேலூயா. அப்போது ஆண்டவருடைய பிறப்பு என்பது மாம்சமாக புதிய ஏற்பாட்டில் இயேசு தோன்றினார் என்று மத்தேயு, மார்க்கு, லூக்கா பதிவிட்டிருந்தாலும் யோவான் சொல்லுகிறார், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அது கர்த்தரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு சபையாகிய நீங்கள்லாம் ஒவ்வொரு சபையாக இருக்கிறீங்க. நீங்கள்லாம் திருச்சபைகள். நீங்கள் சபைக்கு வர்றதுனால இது காங்கிரிகேஷன் சர்ச், இங்கே எல்லாம் நீங்கள் கூடி இருக்கிறதுனால இது சபை. ஆனால் நீங்களும் ஆண்டவரும் இருதயத்தில் பேசுகிற காரியங்கள் உங்களை சபையாய் மாற்றும். இப்போ ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் இல்லைன்னா உங்களுக்கு ஆண்டவரோட ஐக்கியம் இருக்காது. எனக்குள்ளே கர்த்தர் இருக்கிறாருன்னா அவர் எனக்கு போதிப்பார், எனக்கு ஆலோசனை கொடுப்பார், என்னை சரியான வழியில் நடத்துவார், என் கால்கள் இடராது, எங்கே நான் வெக்கப்பட்டு போக மாட்டேன். அல்லேலூயா. அப்போ அதெல்லாம் நடக்குதுன்னா இந்த சரீரமாகிய ஆலயத்தில் என் ஆண்டவருக்கு நான் இடம் கொடுக்கல. அன்னைக்கு மாம்சத்தில் வந்த இயேசுவை
அந்த கர்ப்பிணி பெண்ணை, நிறை மாத கர்ப்பிணியை அழைத்து கொண்டு போகிறார் யோசேப்பு. என் மனைவி பிரசவ வேதனையில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு தங்குறதுக்கு இடம் கொடுங்கன்னாங்க. எல்லோரும் என்ன சொன்னாங்க? இடம் இல்லைங்க. எல்லோரும் குடிமதிப்பு எழுதுக்காக வந்து இடம் இல்லை, எல்லாத்துலேயுமே ஹவுஸ்ஃபுல், எங்கேயுமே ரெண்ட்டுக்கு, எல்லாமே குடிமதிப்பு எழுதப்படுகிறதுனால எலெக்ஷன் மாதிரி வச்சுங்க, எல்லாம் சொந்த ஊருக்கு வந்திருக்கிறாங்க, அதனால் எங்கேயுமே இடம் இல்லை. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் நம்ம இருதயத்தில் அன்றைக்கி எப்படி அவங்க நிராகரித்தாங்களோ அதே போல தான் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் செய்வதற்கு நம்ம இடம் கொடுக்க மாட்டோம். இடம் இல்லை ஆண்டவரே, எனக்குள்ளே இடம் இல்லை, எனக்குள்ளே பாவம் நிறைஞ்சிருக்குது, அக்கிரமம் நிறைஞ்சிருக்குது, அநேகம் நிறைஞ்சிருக்குது, வீண் வார்த்தைகள் நிறைஞ்சிருக்குது, அசிங்கங்கள் ஆபாசங்கள் எனக்குள்ளே நிறைஞ்சிருக்குது. நீங்கள் எங்கே வந்து நிற்க போகிறீங்க? இங்கெல்லாம் வராதிங்க. நீங்கள், நான் கொஞ்சம் காலத்துக்கு இப்படி தான் இருப்பேன், ஞானஸ்தானம் எடுக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு தான் வருவேன். தம்பி தங்கச்சி, இந்த வாழ்க்கை ஞானஸ்தானம் எடுக்கிற வரைக்கும் நான் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு வரேன்றது கிடையாது. கிறிஸ்துவத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய இருதயம் மனமாற்றம் என்பது ஞானஸ்தானத்துட்டு நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க. ஞானஸ்தானத்துட்டு பல பேர் பாவிகளை அமர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்து அப்படி நீதிமன்றங்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெயருக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறோம். இன்றைக்கி எத்தனை பேர் சபைக்கு வந்துக்கிறாங்க பாருங்கள். ஞானஸ்தானம் எடுக்கிறவங்க, திருவிருந்து எடுக்கிறவங்க, பக்கத்தில் எத்தனை பேர் வரல பாருங்கள். சபையோடு கூட ஐக்கியப்படலை, ஆண்டவரோடு கூட ஐக்கியப்படலை, சிலுவையில் பட்ட பாடுகளை, சிலுவையில் சின்ன ரத்தத்தை உதாசீனப்படுத்துகிற கூட்டமாய் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை இந்த உலகம் நிராகரித்தது போல தான் இன்றைக்கு நாம் நிராகரித்து கொண்டிருக்கிறோம். 11வது வசனம், 10வது 11வது வசனத்தை நம்ம வாசிப்போம். அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருக்கு சொந்தமானவர் யார்? அவருக்கு சொந்தமானவர் யார்? நீங்க தான். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருக்கு சொந்தமாக இருக்கிற நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளலை. உங்களுடைய இருதயம் இன்னமும் கூட ஆண்டவரை நிராகரித்து கொண்டிருக்கிறது. இன்னமும் ஆண்டவரை முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு மனதில்லை. ஏன் தெரியுமா? அவர் எனக்குள்ளே வந்துட்டா நான் ரொம்ப உண்மையாக இருக்கிறோமே, அவர் எனக்குள்ளே வந்துட்டா நான் இதெல்லாம் பார்க்க முடியாதே, அவர் எனக்குள்ளே வந்துட்டா நான் இந்த வழியில் தான் நடக்கணுமே, அதனால் கொஞ்ச காலம் அப்படி இருந்துட்டு வர ஆண்டவரே. ஆண்டவர் எவ்வளோ மனரம்மியமாக, எவ்வளோ பொறுமையாக நம்மளெல்லாம் விட்டு வச்சுருக்காரு. ஒரு அப்பா அம்மா கிட்ட ஒரு தவறு செய்யறதுக்கு நம்ம பர்மிஷன் கேட்போமா? மறைஞ்சில்லாம் பண்ணுவோம். ஆனால் ஆண்டவர்கிட்ட எவ்வளோ துணிகரமா கொஞ்ச காலத்துக்கு ஜாலியாக இருந்துட்டு வர ஆண்டவரே. நீங்கள் ஜாலியாக இருக்கலாம். வாலிப நாட்கள் எல்லாம் சொல்லுவாங்க, இதப்பா வயசு அந்த மாதிரி, இந்த வயசில் அனுபவிக்காமல் வேறு எந்த வயசில் அனுபவிக்க போகிற அப்படின்னு சொல்லுவாங்க. பிரசங்கி 11ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம் நம்ம வாசிப்போம். வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நீ நட. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, என்ன அற்புதமாக சொல்றாரு. வாலிபனே, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயத்தில் நீ சந்தோஷமா இரு. உன் மனசில் எது சரின்னு படுது அதை பண்ணு, ஒன்றும் தப்பு கிடையாது. உன் கண்களின் காட்சியில் உன் இருதயத்தின் விருப்பத்தின்படி நட. ஆனாலும் இவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லேலூயா. இவைகள் எல்லாவற்றிலும் நீ எல்லாவற்றையும் செய்யணும். ஆனால் தேவ நாம மகிமைப்படுற மாதிரி தான் நீ செய்யணும். நீ சந்தோஷப்படுறதுக்கு ஆண்டு உனக்கு அனுமதி கொடுக்குறாரு. நீ சுதந்திரமாக இருக்கிறதுக்கு ஆண்டு உனக்கு அனுமதி கொடுக்குறாரு. யாருங்க உங்களுக்கு இவ்வளோ ஃப்ரீடம் கொடுப்பாங்க? சபை உங்களுக்கு அந்த சுதந்திரத்தை கொடுக்குறது. ஆண்டவர் உங்களுக்கு அந்த சுதந்திரத்தை கொடுக்குறாரு. நீ சந்தோஷமாயிரு, சமாதானமாயிரு. உனக்கு நான் கற்பனைகளை கட்டளை கொடுத்துருந்த அதை பின்பற்றி நீ சந்தோஷமாயிரு, சமாதானமாயிரு. ஆனால் நம்ம ஆட்டம் ஆடிட்டு இருக்கிறேன்னா, எடி ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடி வந்தேன் நான்,
பாடாத பாட்டு எல்லாம் பாடி வந்தேன், தேடாத தெய்வம் எல்லாம் தேடி வந்தேன், தேடாத தெய்வம் எல்லாம் தேடி வந்தேன், தேடி வந்த இயேசுவை நான் பாட வந்தேன், என்னை தேடி வந்த இயேசுவை நான் பாட வந்தேன். ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடிக்கிட்டே இருங்க. ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடிட்டு, தேடாத தெய்வம் எல்லாம் தேடிட்டு நம்மளை அவர் தேடி வராராம். நம்ம கண்களின் காட்சிகளும் இருதயத்தின் விருப்பத்தின்படி நடந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா கர்த்தருக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை. சபைக்குள்ளே உக்காடுறோம், வசனத்தை கேட்குறோம், பைபிள் வாசிக்கிறோம், நல்லா ஜெபம் பண்ணுறோம், நல்லா துதிக்கிறோம். ஆனால் ஏன் ஆண்டவருக்கும் நமக்கும் ஐக்கியம் இல்லை? ஜெபம் பண்ணா நீ பண்ணு, நீ பண்ணு, நீ பண்ணு, நீ பண்ணு, ஒருச்சி பா நீ பண்ணு, நீ பண்ணு, நீ பண்ணு, பாட்டு பாடு, நீ பாடு, நீ பாடு, நீ பாடு. வாய்ப்பு கொடுக்குறாங்களாம். நீங்கள் என்ன ஐயா வாய்ப்பு கொடுக்குறது? அப்பா மகளை ஒரு ஜெபம் பண்ணு, அப்பா நான் அடுத்த வாரம் பண்ணுறேன்ப்பா. தம்பி ஒரு ஸ்ட்ரீட் பிரச்சனை, ஐயா அடுத்த வாரம் பண்ணுறேன் ஐயா. அடுத்த வாரம் நம்ம இருப்புமானே தெரியாது. இன்னைக்கு வாய்ப்பை நழுவ விட்டுமனா எல்லாவற்றுக்கும் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறோம், எல்லாவற்றுக்கும் பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன் சும்மா இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரீட் பிரச்சனை பண்ணி உங்களால் பிரசங்கம் பண்ண முடியாதா? ஏன் வார்த்தைகளை வச்சு உங்களுக்கு பேர் போட்டால், நோட்டீஸில் பேர் போட்டால் மட்டும் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ண முடியுதில்ல, பிரசங்கம் பண்ண முடியுதில்ல? திடீர்னு பிரசங்கம் பண்ணால் ஏன் உங்களால் பண்ண முடியல? ஐக்கியம் இல்லை, ஐக்கியம் இல்லை. ஆண்டரோடு கூட ஒரு உடன்பாடு இல்லை, ஆண்டரோடு கூட நெருக்கம் இல்லை. நமக்கு நெருக்கெல்லாம் வேற ஒருத்தர் கூட இருக்குது, நம்ம நெருக்கெல்லாம் வேற எதுலையோ இருக்குது. ஆண்டோடு கூட நெருக்கமாக இருந்தால் நேரத்தை ஆண்டோடு செலவிடுவோம், வார்த்தைகள் நம்ம இடத்துல பேசும், இந்த வார்த்தைகள் கிரியை செய்யும். இது இன்னைக்கு வந்த வார்த்தை இல்லை, ஆதியில் ஏதேன் தோட்டத்தில் உண்டான வார்த்தை. உலகத்தின் தோற்றத்தின் முதலாக என்னோடு பேசுகிற வார்த்தை, உலகத்தின் தோற்றம் முதலாய் என்னோடு கூட பயணிக்கிற வார்த்தை, உலகத்தின் தோற்றத்திலிருந்து இன்று வரைக்கும் எனக்கு போதித்து ஆலோசனை கொடுத்து ஐக்கியப்படுத்துகிற வார்த்தை. அல்லேலூயா. வார்த்தையும் ஆண்டவரையும் பிரிக்க முடியாது, வார்த்தையும் தூய ஆவியும் பிரிக்க முடியாது. அதே போலதான் கிறிஸ்துவர்களாகிய உங்களையும் ஆண்டவரையும் பிரிக்க முடியாதபடிக்கு உங்களை பலப்படுத்துவது அவருடைய வார்த்தை. அல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தைக்கு எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்? பிரசங்கங்களை கேட்டு கேட்டு விட்டுறதுக்காக நம்ம வரல, அப்படியே பேன் பார்த்துக்கிறதுக்காக வரல. நம்மளுக்கே பரிதாபமா, இவங்க என்ன இவ்வளோ கஷ்டமாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன பார்க்கல, அவங்க ஐக்கியம் என் கூட இல்லை, ஆண்டவர் கூட இல்லை. அவங்க ஐக்கியம் சர்வீஸ் முடிஞ்ச பிறகு என்ன நடக்குமோன்றதில் அந்த ஐக்கியத்தில் இருக்கிறாங்க. கறி கிடக்கிற பாயோடு கூட ஐக்கியம், மளிகை சாமான் வைக்கிறவங்களோடு கூட ஐக்கியம், அவங்கள புடவை எடுத்துட்டு வர சொன்னமேன்ற ஒரு ஐக்கியம். இந்த டவுல் பாவாடம் வைக்கிற நைட்டி விற்கிறவன் இப்போ தானே தெரு மேலே வருவான்ற ஐக்கியம். உள்ளே உக்காந்து ஒரு முறை பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கிறோம், ஒரு 4 பேர் எழுந்து போயிட்டாங்க. சர்ச்சில் இருந்து எழுந்து போனாங்க. ஏம்மா எழுந்து போனீங்கன்னு கேட்டால், இல்லையா பிரசங்கத்தை கேட்டுனே இருந்தோம், ஆண்டவர் எங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தார். அப்புறம் என்ன ஆச்சு? இல்லை வெளியே அண்ணன் கூட விற்கிறவன் வந்தான், நாங்கள் அண்ணன் கூடக்காரன் ரொம்ப நல்லா தேர்ந்துக்கிறோம், வரவே இல்லை, வந்துட்டான், சர்ச்சு முடித்தவங்களாம் அவன் போயிடுவான், அதனால என்ன பண்ண போயிட்டு அவனை நிறுத்தி அண்ணன் கூட வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னாங்க. ஏன்னா இங்கே உக்காந்து இருக்கும்போது பாய் அப்படின்னு கேட்டுச்சுன்னா பாய் வாங்கணும்னு நினச்சோமே, பாத்ரூம் போகிற மாதிரி போயிட்டு பாய் வாங்கி சந்தில் வச்சுட்டு வருவாங்க, போகும்போது எடுத்துன்னு போவாங்க, கடவுள் காட்டு வரல. அப்படிலாம் பண்ணக்கூடாது. உங்களுக்கு என்ன தேவைன்றது கர்த்தருக்கு தெரியும். ஆலயத்துக்குள்ளே உக்காந்து அப்போ நம்ம ஐக்கியம் என்ன இல்லை, சரியில்லை. உலகத்தில் சொல்லுவாங்க தொடர்பு கள்ள தொடர்பாக்குது. கர்த்தருடைய வார்த்தைன்றது, அந்த வார்த்தைக்கான கனன்றது என்ன தெரியுமா? இயேசுவினுடைய வார்த்தைக்கான கனம். இயேசு என்னோட பேசுகிறாருன்னா, உங்ககிட்ட ரொம்ப அன்பாக இருக்கிறவங்க உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது இரு கொண்டாருன்ட்டு போவீங்களா? நீங்கள் ரொம்ப மதிக்கத்தக்க, ரொம்ப நேசிக்கத்தக்க, உங்களுடைய உயிரின மேலான ஒருத்தர் உங்ககிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாரு, உங்கள் புருஷனை பேசுறாருன்னு வச்சுங்க, அவர் ரொம்ப சீரியஸாக பேசும்போது இரு கொண்டாரான் அண்ணன் கொடுக்காரன் வந்துக்கிறேன்னு போனால் என் தலைவனுக்கு வராது கோவம் இல்லை. நீங்களே ரொம்ப சீரியஸான விஷயத்தை அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இரு கொண்டாரம் பெச்சிட்டுக்காரன் போகிறான்ட்டு போனார்னா உங்களுக்கு கோவம் வருமா வராதா? நான் பேசிகிட்டு இருக்கிறேன், உன் பாட்டு எழுந்துட்டு போயிட்டு இருக்கிறேன், கோவப்படுறீங்க இல்லைம்மா? ஐயா கோவப்படுறேன் இல்லை, நான் பேசிகிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு அவ்வளோ முக்கியமா? நான் வாங்கி தர மாட்டேன், நான் செய்ய மாட்டேன். அப்போது ஆண்டவருக்கான கனம் எங்கே? ஆண்டவர் உங்ககிட்ட பேசும்போது உங்கள் சிந்தனை அப்படியே மேய்ஞ்சிட்டு இருந்தா அப்போ உங்களுக்கும் கர்த்தருக்குன்னா இல்லை, நல்ல ஐக்கியம் இல்லை.
சபைக்கும் ஊழியத்துக்கும் உங்களுக்கும் எந்த ஐக்கியமும் சரியில்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம ஆண்டவரிடத்திலிருந்து நன்மை பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த வார்த்தை பாருங்கள், அவர் ஆதியிலே நம்மோடு கூட இருக்கிறார். அவர் ரொம்ப வேதனையாக சொல்கிறாரு, அவர் தமக்கு சொந்தமானதினாலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை நம்ம ஏற்றுக்கொள்ள. இன்னும் கூட ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள. ஞானஸ்தானம் எடுத்து இன்னும் சில குழந்தைங்களுக்கு ஞானஸ்தானம் எடுத்து ரொம்ப பயமாக இருக்குது. ஞானஸ்தானம் எடுத்துகிட்ட கேளுங்க, அவங்க ஈஸியாக சொல்லுவாங்க, ஒன்றும் இல்லை, அப்படியே தான் இருக்கிறேன் நான். நீ அப்படியே தான் இருக்கிற அப்படின்னா ஒன்றும் கிடையாதுன்னு அர்த்தம். ஐக்கியம் இல்லை. ஞானஸ்தானம் ஒரு திருமுழுக்குன்றது ஒரு திரும்ப பிறக்கிற ஒரு அனுபவம். இந்த நிக்கதேமுக்கிட்ட சொல்லும்போது சொல்கிறாரு, நான் திரும்ப பிறக்கணும், பார்ன் அகெயின் ஒரு அனுபவம், பார்ன் அகெயின் அனுபவம், திரும்ப பிறக்கிற ஒரு அனுபவத்தை சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, நான் இவ்வளோ பெருசாகிறேன், நான் திரும்ப எப்படி அம்மா கருவில் போயிட்டு திரும்ப பிறக்க முடியும்? ஆண்டு இந்த மாம்சமாக நம்ம நினச்சினா திரும்ப நான் எப்படி பிறக்க முடியும்? அப்படி தான் யோசிப்போம். திரும்ப பிறக்கிற அனுபவம் என்பது ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. நான் ஜலத்தில் பிறந்திருக்கிறேன் என்றால் திரும்ப நான் ஒரு குழந்தையாக உருவெடுத்து இந்த உலகத்தில் பிறக்கிற கிறிஸ்துவ வாழ்க்கையில் நான் ஒரு குழந்தையாக தவழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஞானஸ்தானம் எடுத்ததிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வளர்ச்சி, ஆவிக்குரிய வளர்ச்சியில் நம்ம தான் வளரணும். பிள்ளைகளுக்கு போதிக்கணும், நல்ல காரியங்களை சொல்லிக் கொடுக்கணும். 1 மணி நேரம் அக்ரிமெண்ட் போட, 1 மணி நேரம் நீ வச்சுக்கோ ஃபோனை, 1 மணி நேரம் நீர் வச்சுக்கோ ஃபோன், அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க வாழ்க்கையில் எப்படி உருப்படும்? அப்பா அம்மாவே இப்போது சண்டை வரக்கூடாது. சரி, ஒரு ஃபோன் தான் இருக்குது, நீ 1 மணி நேரம், நீ 1 மணி நேரம் விளையாட்டுனா பண்ணு, நீ 1 மணி நேரம் வச்சுக்கோ. ரொம்ப சந்தோஷங்க. கிறிஸ்துவ குடும்பம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது பாருங்கள். 1 மணி நேரம் அக்ரிமெண்ட், நீ 1 மணி நேரம் வச்சுக்கோ, நான் ஒரு 1/2 மணி நேரம் வச்சுக்கிறேன், உக்காந்து நல்லா விளையாண்டு இருங்க. நைட்டு ஃபுல்லாக ஏதோ ஒரு பாஷாமே, என்ன பாஷை, விடிய விட பாருங்க, ஆவியார் உங்களோட கூட ரொம்ப ஐக்கியமாக இருப்பார். அந்தி கிறிஸ்து அதுதான், அந்தி கிறிஸ்து அதுதான். உங்கள் நேரத்தை வீணடிக்கிற அந்தி கிறிஸ்து அதுதான். எவனோ கோமாளிங்க சண்டை போட்டுங்கிறத பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா நீங்கள் தான் இழிச்சவாயன். அவன் காரியக்காரன். அவனுக்கு பணம் சும்மா உட்காந்து சாப்பிட்டுன்னு இருந்தா, பல்லு தேய்ச்சின்னு இருந்தா, குளிச்சுன்னு துணி அவுத்து போட்டு ஆடினா அவனுக்கு என்ன இருக்குது? காசு வருது, பணம் வருது. பார்த்துட்டு உக்காந்துக்கிறிய, உனக்கு சோறு கிடைக்குமா? எத்தனை வந்து கொடுப்பாங்க, புது புது ட்ரெஸ் உங்களுக்கு கொடுப்பாங்களா? டைட்டில் வின்னர். யார் டைட்டில் வின்னரு? நீங்கள் டைட்டில் வின்னரு. இங்கே யார் வாழ்கிறாங்களோ அவங்க தான் டைட்டில் வின்னரு. பரலோகத்துக்கு போய் டைட்டில் வின்னர் ஆகணும். இங்கே ஓடுறதுல இவன் இப்போ போன வருஷம் ஆனவங்க என்ன கதியாச்சு? ஏங்க, போன வருஷம் டைட்டில் வின்னர் ஆனாங்க, அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னன்னு தெரியுமா? எதுவுமே. அது உலகன்றது கடந்து போய்கிட்டே இருக்கும். அந்தி கிறிஸ்துவ ஒரு ஒரு சிம்பிள் இருக்கும், ஒரு ஒற்றை கண் இருக்கும். தெரியுங்களா உங்களுக்கு? வெளிப்படுத்துகிற விசேஷத்தை அது அந்த அந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த பிக் பாஸில் ஒரு கண்ணு போட்டிருக்கும் பாருங்கள், ஒற்றை கண்ணு போட்டுக்கிறான் அவன். உங்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு அந்தி கிறிஸ்து. உன் நேரத்தை கடவுளோடு கூட செலவு பண்ணாமல் அதிலே உட்காந்து உங்களை முழுக்கடித்து, உங்களை மந்தமாக்கி, உங்களை சோம்பேறி ஆக்கி, உங்களை ஒரு மாதிரி ஆக்கிறதுக்காக தான் அதை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கு போய் நைட்டெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு குழந்தைங்கள பார்க்க விடாதீங்க. ஃபோனுக்கு அடிச்சுன்னா பட்டால்னு போடுங்க. முடியலன்னா சர்ச்சில் கூப்பிட்டு வந்து நான் வளர்த்து கொடுக்குறேங்க உங்கள் பிள்ளைங்கள. 4-5 பெரம்பு வாங்கி வச்சுக்கிறேன். பைபிள் சொல்லுது, பெரம்பல் அடி உன் பிள்ளை சாக மாட்டான், மரணத்தின் பாதாளத்தின் வாசலுக்கு அவனை தப்பு வைக்கணும், பெரம்பல் அடிக்கணும். உங்களை அடிக்கிறதுக்கு மனசு கஷ்டமாக இருந்தால் கண்ணுக்கு மாதிரி வேங்கட்டு விட்டு போங்க, நான் அடிக்கிறேன். டீலிங் பூச்சி இருந்தால் மூஞ்சி பேருக்கு விட்டு போங்க. 4 பெரும் வாங்கி வச்சிருக்கிறேன். அவனை சாத்து ஃபோனை கேட்குற, நீ அப்படி அடிக்கிற வாங்க. நிறைய பேர் குடிச்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, குடிக்கிற நிறைய பேர் குடிச்சுனே இருந்தாங்கன்னா அவங்கள ஹோமில் எடுத்து போய் போட்டுருவாங்களாம். அங்கே போட்டு கொம்பில் பொல பிறந்தாங்கன்னா அதோட குடி பார்த்து நல்லன்னு ஓடுவாரான். ஐயோ என்னை வந்து கூட்டின்னு போயிடுங்க, ஏன்னா இங்கே செய்யாத வேலை அங்கே வேலை செய்யணும், வேலை செஞ்சால் தான் சோறு, அடி பின்னுவாங்க. அந்த மாதிரி இது ஹோமாக நினச்சிங்க. இந்த ஃபோனில் அடிக்டேஷனாக இருக்கிற பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து விட்டு போங்க. ஒரு வாரத்தில் நல்ல ரிசல்ட் உங்களால் பார்க்க முடியும். என்ன சொல்கிறீங்க? உங்களுக்கு மனசு இல்லை. உங்கள் பிள்ளைங்க கடலோடு ஐக்கியப்பட்டிருக்கிறதுக்கு உங்களுக்கு மனசு இல்லை. உலகத்தோடு ஐக்கியப்பட்டிருக்கட்டும் ஐயா, பிக் பாஸோடு ஐக்கியப்பட்டிருக்கட்டும். பிக் பாஸ்க்கு உங்களை யாருன்னு தெரிய போதா? ஒரே ஒரு பிக் பாஸ் தான், அவர் தான் பிக் பாஸ்.
இந்த உலகத்தில் வேறு யார் பிக் பாஸ்? எனக்காக ரத்தத்தை சிந்தி, எனக்காக உயிர் தேர்ந்து, எனக்காக ஜீவனை கொடுத்து அவர் தான் பிக் பாஸ். அதை பார்த்துட்டு உன் நேரத்தை செலவழித்து வருமானத்தை ஓட்டு போட்டு, ஓட்டு போட்டு என்ன நல்லா தேர்ந்தெடுத்து உங்கள் வாழ்க்கையில் 4 வருஷம் நல்லா நடந்து போச்சு. இங்கே ஒழுங்காக ஓட்டு போட்டு நீங்கள் எதையும் தேர்ந்தெடுக்க முடியல. அவனுக்கு ஓட்டு போட்டு நீங்கள் போடுற ஓட்டில் தான் அவன் அப்படியே ஃபஸ்ட் கிளாஸில் வந்துட போகிறான் பாருங்கள். போய் வேலை வெட்டி பாருங்கள். இருக்கிறதெல்லாம் ஊட்டுவிட்டு அது பின்னாடி போயிட்டுருக்குறீங்க. கடவுளோடு ஐக்கியம் இருக்கும், ஆனால் ஆண்டவரோடு கூட ஒருமனப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு நம்மளுக்கு சம்மந்தம் இருக்காது. ஆமென். நம்ம சம்மந்தப்படுத்திக்கிறோம் அப்படின்னா நம்ம அவங்களோட கூட உறவில் இருக்கிறோம். அவங்களோட கூட அவன் நேரத்தை ரொம்ப ரொம்ப வேஸ்ட் பண்ணுற நேரம் அதுதான். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சும்மா நம்மளை என்டர்டைன்மெண்ட்டு நம்ம நினைக்கிறோங்க. என்டர்டைன்மெண்ட்டுன்றது உங்கள் நேரத்தை கொள்ளடிக்கிறது. பிசாசு பயங்கரமான ஒரு போலி. அவன் நீங்கள் பேச வந்த வார்த்தை தான் இப்போது ஸ்டார்ட் பண்ண போகிறேன், சொல்கிறேன். யோசுவா 14ஆம் அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது யோசுவா காலேப்பை ஆசீர்வதித்து எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாய் கொடுத்தான். கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிற காரியம், யார் கர்த்தரோடு ஐக்கியப்பட்டிருக்க முடியும் என்றால் யோசுவாவை போல ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். முதலாவது பாருங்க, யோசுவா இந்த எப்பிரோன் என்பது காலேப்பின் சுதந்திரமாயிற்று. எப்பிரோன் என்பது காலேப்புக்கு சுதந்திரமாய் கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போ எப்பிரோன்றதுக்கு அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கர்த்தரோடு ஐக்கியம் அப்படின்னு அர்த்தம். எப்பிரோன் என்ன அர்த்தம்? நான் 1 மார்க்கில் கேட்க சொல்கிறேன். எப்பிரோன் அப்படின்னா என்னது? கர்த்தரோடு ஐக்கியம். இப்போ கர்த்தரோடு ஐக்கியமாக இருக்கிற சுதந்திரமான ஒரு பகுதியை, ஒரு தேசத்தை யோசுவாவிடத்தில் கொடுக்கப்படுகிறது. ஏன் யோசுவா இடத்துல கொடுத்தாங்கன்னா, ஐக்கியப்பட்டிருக்கிற அந்த இடத்தை யோசுவாவில் கொடுக்கறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். 3 காரணங்கள் இருக்குது. அது ரொம்ப விரைவாக உங்ககிட்ட சொல்கிறேன். யோசுவா 14ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம வாசிப்போம். என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். அல்லேலூயா. யோசுவா ஆண்டவரோடு கூட எப்படி ஐக்கியப்பட்டிருக்க முடிந்தது என்றால், எப்படி பின்பற்றினார்? உத்தமமாய் பின்பற்றணும். ஆண்டவரை யாரெல்லாம் உத்தமமாக பின்பற்றுறீங்களோ ஆண்டவர் உங்களோடு ஐக்கியப்பட்டிருப்பார். நீங்கள் கேட்குறதெல்லாம் கிடைக்கும், நீங்கள் ஜெபம் பண்ணுறதெல்லாம் நடக்கும், நீங்கள் விசுவாசிக்கிறதெல்லாம் ஆகும். யாருக்கு? உத்தமமாய் பின்பற்றுகிறவர்கள். காலேப் மோசேவுக்கு பிறகு வந்த ஒரு சீஷன். மோசேவோடு கூட உடன் ஊழியக்காரனாய் மோசே ஆண்டவருக்கு கற்பித்த எல்லா காரியங்களின்படியும் மோசேவோடு இருந்து காரியங்களை கற்றுக்கொண்டு மோசேவுக்கு முன்பதாகவும் இந்த மோசேவையும் யோசுவாவையும் காலேப்பும் அழைத்த ஆண்டவருக்கு முன்பாகவும் உண்மையாக இருந்ததுனால காலேப்பை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். காலேப் ஆண்டவருடைய பார்வையில் உத்தமனாய் இருந்தான். மோசே யோசுவா இவர்கள் 2 பேர் ஆண்டவரோடு கூட நெருக்கமாய் இருந்து அந்த கானானை சுதந்தரித்தார்கள். அந்த நாட்களிலே இந்த காலேப் ஆண்டவரோடு கூட நெருங்கி நடக்கிற ஒரு அனுபவம் அவருக்கு இருக்க, ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டிருக்க ஒரு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினான். இன்றைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்றுகிற ஒரு அழைப்புக்கு நேராய் கர்த்தர் உங்களை அழைக்கிறார். இன்னைக்கு எல்லா விஷயத்திலும் கர்த்தர் உங்களிடத்தில் ஒரு உண்மையை எதிர்பார்க்கிறார். என்ன, எந்த உண்மையை எதிர்பார்க்குறாரு? கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால். ஏன் கொஞ்சத்தை கேட்குறதுனா, நம்ம கொஞ்சத்தில் கூட உண்மையாக இல்லைன்றது தான் உண்மை. ஆமாவா இல்லையா? வாயை திறந்தாலே பொய், பார்க்குறது எல்லாம் தப்பு, நடக்கிற இடங்களெல்லாம் தப்பு, கை செய்கிற வேலைங்கள்லாம் தப்பு. ஆனால் நான் உத்தமமாக பின்பற்றுறேன் ஆண்டவரே, அப்படியே பாவமாக நீங்கள் மூஞ்சி வச்சுட்டு நான் உத்தமமாக இருக்கிறேன்ப்பான்னு சொன்னீங்கன்னா அவர் நம்புவாரா? என் பார்வைக்கு மறைவாக இருக்கலாம், குடும்பத்தின் பார்வைக்கு மறைவாக இருக்கலாம், அவருடைய பார்வைக்கு எதுவுமே மறைவானது கிடையாது. உண்மையாய் நடக்கிறது என்பது அவருடைய வழிகளின்படி, அவருடைய சத்தியத்தின்படி, அவர் நம் போதித்திருக்கிற காரியத்தின்படி. எப்படி யோசுவாவுக்கும்
மோசேக்கும் கர்த்தர் போதித்தாரோ கற்பித்தாரோ அதன்படி காலேப் உத்தமத்தை பின்பற்றி நடந்ததினாலே சுதந்திரமாய் இருந்த இந்த எப்பிரோம் என்று சொல்லப்படுகிற